ஹலோ ஆல், நான் தான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல அவுட்புட் டேக்கை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் எனக்கு அவுட்புட் டேக்லாம் என்னென்னு சிம்பிளாக சொல்லியிருப்பேன். எப்படி இன்புட் டேக் யூசர்கிட்டருந்து இன்புட்டை வாங்கி அதை ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணி அதை வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி தருதோ. சப்போஸ் டெக்ஸ்ட்னா இன்புட் டெக்ஸ்ட் யூசர்கிட்டருந்து டெக்ஸ்ட் வாங்கும். பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட் வாங்கும். அது ரெண்டுத்தோடைய ஃபார்மெட்டுமே வேறு மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் இன்புட் டெக்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அது ஆல்ஃபபெட்டிக்கல் நம்ம தந்தோம்னா அது அப்படியே ஆல்ஃபபெட்டிக்காகவே அக்செப்ட் பண்ணும். அதே இது பாஸ்வேர்ட்னா டாட்டு ஸ்டார் அந்த மாதிரி யூசருடைய ரீடபிலிட்டி கம்மி பண்ணி இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வச்சு வர்றது பாஸ்வேர்ட். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். இதெல்லாம் இன்புட் டைப்ஸ். அதே மாதிரி அவுட்புட் டேக் என்ன செய்யணும்னா ஒரு இன்புட் வாங்கின இன்புட்டை வச்சு அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தரும். இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் பண்ண வெப்சைட்னா இது என்னென்னா ஹெச்டிஎம்எல் ப்ராக்டிஸ்க்காக நான் சும்மா உருவாக்கின வெப்சைட்டு. இதில் எல்லா டேக்ஸை பற்றியுமே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அவுட்புட் டேக்கை பற்றி மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக் செட் அ டிஃபால்ட் வேல்யூ அண்ட் ஷோஸ் அவுட்புட். அவுட்புட் சேஞ்சஸ் வென் வேல்யூ இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். ஆக்சுவலி என்னென்னா இது என்னென்னா எப்படி பண்ணணும்னா இது நம்ம இந்த ஹெச்டிஎம்எல்லில் கோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் அவுட்புட் டேக்குடைய கோட். இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஃபார்ம் டேக்கோட தான் சேர்த்து தருவாங்க. ஃபார்ம் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபார்ம் உருவாக்குறோன்னா அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. இதில் தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஃபார்ம் ஆன் இன்புட் அப்படின்னு தரோம்னா அவுட்புட் டேக்கோடைய சின்டாக்ஸு. ஸோ ஃபார்ம் ஆன் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ ஆஸ் நம்பர் ப்ளஸ் பி வேல்யூ ஆஸ் நம்பர். இந்த மாதிரி சின்டாக்ஸ் போட்டிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அடிஷன் தான். இந்த மாதிரி அடிஷன் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், பவர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதில் இந்த மாதிரி மைனஸ்ன்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா அது சப்ட்ராக்ஷன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்னா அவுட்புட் ஆன் ஃபார்ம் ஆன் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் வேல்யூ அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னா இந்த ரிசல்ட்ன்றது என்னென்னா இது யூசர் டிஃபைன்டு வேரியபிள்னா நான் சும்மா இந்த ரிசல்ட்ன்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ஐடி ஹெச்டிஎம்எல் ஐடிஸ் தெரியும்ல, அந்த ஐடி ரிசல்ட்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் என்ன வேணாலும் தந்துக்கலாம். ஆனால் இந்த டாட் வேல்யூன்றது ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட் இன் ஹெச்டிஎம்எல்ல. ஸோ என்னென்னா ரிசல்ட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டுன்னு தந்துட்டு ஏன்றது என்னுடைய ஐடி. ஸோ ஏ டாட் வேல்யூ ஆஸ் நம்பர் இது ஒரு கீவேர்டு. அதுக்கப்புறம் பி டாட் வேல்யூ ஆஸ் நம்பர்ன்ற ரெண்டு கீவேர்டு நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணுன்றதை சொல்கிறேன். இங்கே ப்ளஸ்ன்னு தந்தேன்னா ப்ளஸ்ஸு அது இங்கே நான் ப்ளஸ்ன்னு தந்தேன்னா இந்த ஆப்ரேஷன் அடிஷனுக்காக யூஸ் ஆகும். அதாச்சும் அவுட்புட் டேக்கில் நம்பர் ஆட் ஆகி அவுட்புட்டாக காமிக்கும். இதை நான் வேறு ஏதாச்சும் சிம்பிள் லைக் மைனஸ்ன்னு தந்தேன்னா இது சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனாக பண்ணும். இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு நம்பர்னு இங்கே தந்துட்டேன். ஆக்சுவலி இந்த அவுட்புட் டேக் என்னென்னா இந்த அவுட்புட் டேக் இன்புட் டேக்கோட கம்பைன் ஆகிலாம் வரும். அதாச்சும் இந்த ஃபார்ம் ஆன் இன்புட்ன்றது தான் இந்த அவுட்புட் டேக்கோடைய சின்டாக்ஸு. இது என்னென்னா நம்ம யூசரில் இந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா இன்புட் கெட் பண்ணுறதுக்காக ரெண்டு இது பண்ணுவோம்ல, இது நார்மலான இன்புட் டேக் தான். ரெண்டு நம்பர்ஸ் யூசர்கிட்டேருந்து வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற நார்மல் இன்புட் டேக்கோடைய சின்டாக்ஸ்னால் இதோட சேர்ந்து ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பைன் பண்ணோன்னா யூஸ் பண்ண முடியும் அதனால். ஸோ என்னென்னா அவுட்புட் ஃபார் ஏபி இங்கே எந்த கமாவும் தரக்கூடாது. நம்ம என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை இந்த மாதிரி கமா இல்லாமல் ஏபின்ற மாதிரி தரோம். அதில் கொட்டேஷனில் டபுள் கோட்ஸில் தரோம். அன்ட்டு ஃபார் அவுட்புட் ஃபார் இஸ் ஈக்குவல் டு ஏபி நேம் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட். அதாச்சும் நம்மளுடைய ஐடி என்னவோ அதை இங்கே தந்துக்கிறோம். சி அதாச்சும்
ஏவும் பியும் வந்து இன்புட்டாக தரும்போது அது எந்த வேல்யூவாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வந்து என்னென்னா அவுட்புட்டாக வந்து எனக்கு வந்து ரிசல்ட்டுன்ற வேல்யூ வந்து வரணும். அது வந்து சின்ற இதில் வந்து ஸ்டோர் ஆகணும், அது வந்து டிஸ்பிளே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த அவுட்புட் டேக்குடைய சின்டாக்ஸ். இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? இப்போ வந்து ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே நான் மைனஸ்ன்ற தந்திருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஆப்ரேஷன் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் மைனஸ்ன்றனால. ஸோ அங்கே போய் இது பண்ணும்போது வேல்யூ வந்து 5 6 அப்படின்னு தந்தோன்னா அது வந்து -1ன்னு காமிக்கும். நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் 5 போட்டால் இது வந்து என்னு காமிக்குது. அதாச்சும் விச் மீன்ஸ் நோ அவுட்புட் இஸ் கிவன். ஏன்னா ஒரு வேல்யூனால தந்திருக்கோம், ஸோ அது வந்து அவுட்புட் வராது. 6ன்னு தந்தேன்னா இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா -1ன்னு காமிக்குது. ஸோ இதுதான் இந்த அவுட்புட் டேக்குடைய யூஸ். இதே இது 7 6ன்னு தந்தேன்னா 1ன்னு காமிக்கும். இதை நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் காமிக்கும். நான் ப்ரீ டிஃபைன்டாக அந்த இருக்கிற ஃபங்க்ஷன் படி 8 7 தந்தேன்னா 1ன்னு காமிக்குது. 8 - 7 1. 9 7 அப்படின்னா 2ன்ற மாதிரி காமிக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல போய் ஸ்டார் தந்தால் போதும். ஸ்டார் பண்ணிவிட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், அப்படின்னா அவுட்புட் காமிக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 4ன்னு தந்திருக்கேன், விச் இஸ் இன்வாலிட் அவுட்புட். ஏன்னா ஒரு பாக்ஸ்லனா 4 மட்டும் தான் தந்திருக்கேன். இங்கே 2ன்னு தந்தேன்னா 8ன்னு காமிச்சா 8ன்னு காமிக்குது. ஸோ ஏன்னா நான் வந்து அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் செட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் அவுட்புட் டேக். ஸோ இந்த மாதிரி HTML, CSS, JavaScript அந்த அதர் வெப் டிசைனிங் அட்வான்ஸ் கான்செப்ட் கற்றுக்கணும்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.